पल्लवित पालित सप्तलोकी निर्वागकोरहित नेमगड़ा कलीला श्रीरंग हर्म्यतड़ मंगल दीपरेखा श्रीरंगराज महिनी क्रियमाप्रयामः वाचामकोचरमः गुणदेशिकाग्र्य पूरादिनाद कदिदाखिल नैत्यपात्रम् येषोऽहमेव पुनर्पुनर्जगदीदृशस्तत् रामानुजार्य करुणैवदु मद्गदिस्ते அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகா சிறியன் இன்னருளால் செய்தகலை யாவையிலும் உன்னில் திகழ்வதன பூஷணத்தின் சீர்மை ஒன்னுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை பெய்ய போது புருஷகார வைபவஞ்ச சாதனச்ச கௌரவம் தததிகாரிகிருத்யமஸ்ய சத்குருபசேவனம் हरिदया महैदिकीं गुरुरूपायदाञ्चयो वचनभूषणे वद जगद्गुरुं तमाश्रये साक्षात् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்கேதிக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் பாகவதோத்தமர்கள் ஆண்டாள் கோட்டினுடைய பெரிய அன்பினாலும் ஆதரவினாலும் ஸ்ரீவச்சனபூஷண அமிர்தத்தை நாம் பருகிக் கொண்டிருக்கிறோம். அதிலே இருக்கக்கூடிய ஆழ்ந்த விஷயங்களை ஆழ்ந்த அர்த்தங்களை சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானிக்கவில்லையானால் நமக்கு அந்த அர்த்த புஷ்டி அர்த்தத்தின் கௌரவம் அந்த வாக்கியத்தினுடைய கௌரவம் நமக்கு தெரிந்திருக்காது. அவ்வளவு அருமையாக மிக சூக்ஷ்மமாக பிள்ளலோகாச்சாரியார் மணவாள மாமுனியுடைய ஹிருதயத்திலே புகுந்து எப்படி அழிமணவாள பெருமாள் நாயனார் ஹிருதயத்திலே நம்மாழ்வார் புகுந்து ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்தை பண்ணினாரோ அதுபோல மணவாள மாமுடைய திருவுள்ளத்திலே பிள்ளலோகாச்சாரியார் குடி புகுந்து இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் பிள்ளலோகாச்சாரியாருடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை காட்டி கொடுத்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆக மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் என்பது பிள்ளலோகாச்சாரியாருடைய ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய ஆச்சாரிய ஹிருதயம் என்று நாம் கொள்ளலாம். அவ்வளவு அற்புதமான விசேஷார்த்தங்களை சகல பிரமாணங்களோடு சகல தாத்பரியங்களோடு அருளி செய்திருக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அந்த அனுபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரகரணம் ஆச்சாரியர்களை தெய்வமாக அல்ல தெய்வத்திற்கு மேலாக அனுபவிக்க வேணும் என்று சூத்திரம் 223 காண்பித்தார். அதாவது ஆச்சாரிய துல்யர் என்னும் சம்சாரிகளிலும் தன்னிலும் ஈஸ்வரனிலும் அதிகர் என்னும் நினைக்கை. ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு அதாவது திருமந்திரத்தை உபதேசித்து சங்கு சக்கராதிகளை தரிக்க செய்து எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு தகுதியாகும்படி பண்ணின எம்பெருமானுடைய அனுபவத்திற்கு யோக்கியதையை பண்ணி உண்டு பண்ணின ஆச்சாரியர்களை எப்படி நினைக்க வேண்டும்? சம்சாரிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள். சம்சாரிகளிலும் அங்க உம்மை தொகை போட்டிருக்கார். சம்சாரிகளை என்பது இவ்விடத்திலே காட்டிலும் சம்சாரிகளை காட்டிலும் கடைசி வார்த்தை நினைச்சுக்கணும். சம்சாரிகளில் அதிகர் என்னும் அதிகர் சம்சாரிகளை காட்டிலும். சம்சாரிகள்னா யாரு? உண்டியே உடையே உகந்தோடு இம்மண்டலம். அவர்களை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தன்னிலும் இந்த ஆத்மாவை தன்னை பார்த்து கொண்டு நான் குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவன் அபராதானாம் ஆலயா நான் குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவன்
தன்று தன்னை காட்டிலும் உயர்ந்தவன் ஆச்சாரியன் என்று கொள்ள வேண்டும். ஆக தன்னிலும் அதிகர் என்னும் அதற்கு மேலே பதமிடுகிறார், ஈஸ்வரனிலும் அதிகர் என்றும் எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் என்றும் நினைக்கை. அதுக்குத்தான் ஒரு ஸ்லோகம் சொல்றார் சாஸ்வத தந்திரத்தில், குருரேவ பரபிரம்ம குருரேவ பரம் தனம் குருரேவ பரகாம குருரேவ பராயணம் குருரேவ பராவித்யா குருரேவ பராகதி யஸ்மாத் ததுபதேஷ்டாசோ தஸ்மாத் குருதரௌ குரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதாவது ஆச்சாரியனே பரமாத்மா, ஆச்சாரியனே சிறந்த பொருள், ஆச்சாரியனே விரும்பத்தக்க பொருள், ஆச்சாரியனே மேலான புகலிடம், ஆச்சாரியனே சிறந்த பிரம்ம வித்யை, ஆச்சாரியனுடைய திருவடிகளே மேலான கதி, ஆச்சாரியனே சிறந்த மந்திரத்தை உபதேசிக்க ஆகையாலே அனைவரிலும் சிறந்தவன் ஆச்சாரியன் என்று கருத்து என்கிற பிரமாணத்தக்கப்படி எல்லா வகையிலும் விரும்பத்தக்கவன் ஆச்சாரியன் என்று கீழே அர்த்தம் நிலைநாட்டினார். இப்படி அதற்கு மேலே ஆச்சாரியனோடு மற்ற எதையும் ஒத்தது என்று எண்ணாமல் இருக்க வேண்டியதக்கதா இருக்க, ஆச்சாரியனோடு ஒத்தவர்கள் என்று இவர்களை எப்படி எண்ணலாம் என்று கேட்டுக்கொண்டு சூத்திரம் வாக்கியம் 224 காட்டுகிறார். ஆச்சாரிய சாமியத்துக்கடி ஆச்சாரிய வச்சனம். இந்த ஆச்சாரியரோடு சமமாக யாரு? எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று இருக்கிறவர்கள், எம்பெருமானுடைய அடியார்கள். இப்போ ஆச்சாரியன் ஒரு நிலை, எம்பெருமானுடைய அடியார்கள் ஒரு நிலை, எம்பெருமான் ஒரு நிலை. இந்த கீழே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களோடு சமமானவர்கள் என்று சொன்னோம். அப்போ சொல்லும் பொழுது ஒரு கேள்வி கேட்டோம். ஆச்சாரியனோடு சம்பந்தம் சரி, ஆச்சாரியனோடு சம்பந்தம் உள்ளவர்கள் யாரு? அடியார்கள். அவர்களும் பூஜிக்கத்தக்கவர்கள் என்று அர்த்தம். அதுக்கு மூலம் எது? அதுக்குத்தான் ஆச்சாரிய சாமியத்துக்கடி ஆச்சாரிய வச்சனம். ஆச்சாரியனோடு சீவைட்டவர்களை ஒத்தவர்களாக எண்ணுவதற்கு காரணம் ஆச்சாரிய துல்லியர் யாரு? இந்த ஸ்ரீவைட்டவர்கள். ஆச்சாரியனுக்கு சமமானவர்கள் யாரு? இந்த ஸ்ரீவைட்டவர்கள் என்று எம்பெருமானோடு ஒத்தவர்களை ஸ்ரீவைட்டவர்களை ஒத்ததாக கூறுவதற்கு காரணம், ஸ்ரீவைட்டவர்களை கண்டால் நம்மை கண்டது போல இருக்க வேணும் என்று சிஷ்யனுக்கு உபதேசிக்கும் பொழுது ஆச்சாரியன் அருளி செய்த வார்த்தையே என்று கருத்து. ஆச்சாரியன் என்ன உபதேசம் பண்றான்? இந்த ஸ்ரீவைட்டவர்களை கண்டால் என்னது? நம்மை கண்டது போல் என்று ஆச்சாரியன் தன்னை கண்டது போல் இருக்க வேணும் என்று சிஷ்யனுக்கு உபதேசிக்கின்ற ஆச்சாரியன் அருளி செய்த வார்த்தையை என்று கருத்து. இப்படி எண்ணாத போது உடனே கேள்வி கேட்டோம் பிள்ளலோகாச்சாரியரை, சுவாமி இப்படி எண்ணாத போது ஏதேனும் தீங்குண்டோ என்று கேட்க வாக்கியம் 225 காட்டுகிறார். இப்படி நினையாதொழிகையும் அபசாரம். ஒரே பதில், இப்படி நினையாதொழிகையும். அதாவது 3 வகையான உயர்வு. எது? ஒன்று பிறப்பு, மற்றொன்று அவர்கள் ஒழுக்கம் அனுஷ்டானம், மற்றொன்று அவருடைய ஞானம். இந்த 3 விஷயத்தை தான் கீழே பேசிட்டு வரார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார். 3 சிறந்தவர்கள், 3 தாழ்ந்தவர்கள். எது? பிறப்பிலே உயர்ந்தவர்களாக இருக்கலாம், அதாவது குலத்திலே. ஞானத்திலே பெரியவர்களாக இருக்கலாம். அதற்கு பிறகு செயலிலே, அதை அனுஷ்டிக்கக்கூடிய செயலிலே அதே பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த 3ம் இல்லாதிருந்தாலும் எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று இருக்கக்கூடிய அடியார்கள் எக்குலத்தோராயினும் எதுபிறப்பேதியல்வாக நின்னோரக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வ நம்மை ஆட்கொள்ளுமே என்கிறார் அமுதனார் ராமானுஜன் உத்தந்தாதில். எப்பிறப்பு எதுகுலத்து ஏதியராகிலும் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமேன் என்று எம்பெருமானாருடைய பிரபாவத்தை பேசுகின்றார் அமுதனர். இப்படி நினையாதொழிகையும் அபசாரம்.
பிறப்பு முதலானவர்களை இட்டு ஸ்ரீவைஷ்ணவர்களை தாழ்வாக எண்ணுவது அபச்சாரமாவது போல முன்வாக்கியங்களில் சொல்லபடி அவர்களை ஆச்சாரியனோடு ஒத்தவர்களாக எண்ணாமல் இருப்பதும் அபச்சாரமாகும் என்று கருத்து. இப்படி ஸ்ரீவைஷ்ணவனுடைய பெருமை பிராமாணிகர்களின் வார்த்தைகளிலே விரிவாக காணப்படுவதுண்டோ. பிரமாணிகர் அல்லது பிரமாணிகர் அல்லது பிராமாணிகர்னு சொல்லுவோம். அதாவது சில பேர் வார்த்தைகள் சொன்னால் அவர்கள் சொல்கின்ற வார்த்தையிலே நிச்சயம் நம்பிக்கை ஏற்படும்படியாக இருக்கும். சிலருடைய வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த வார்த்தைகள் ஆழ்ந்து யோசித்து தீர விசாரித்து அந்த வார்த்தை உபயோகிப்பார்கள். அல்லது மூன்றுமே இல்லாவிட்டாலும் ஆச்சாரியனோடு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அல்லவா, அவருடைய சொன்ன வார்த்தையை நம்புவது. அதைத்தானே பிள்ளலோகாச்சார் மும்மூட்சிப்படியில முதல்ல எடுத்தவனை காட்டுறார். முதலிலே மந்திரத்திலும் மந்திரத்திற்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவது என்று சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் பிராமாணிகர்களுடைய வார்த்தைகளே விரிவாக காணப்படுவதுண்டோ அப்படின்னு கேட்டோம். இந்த மாதிரி அதுக்கான உதாரண புருஷர்களுக்காக பிராமாணிகர்கள் யாதானும் இது மாதிரி சொல்லியிருக்காளா, அதாவது ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்களா என்கிற கேள்விக்கு பதில் வாக்கியம் 226. இவ்வர்த்தம் இதிகாச புராணங்களிலும் பயிலும் சுழரொளி நெடுமார்க்கடிமையிலும் கன்றோர வெங்குருதியிலும் மங்காத வாழ உணரிலும் தேட்டரும் திரள் தேனினும் மேம்பொருளுக்கு மேலிட்ட பாட்டுக்களிலும் விசதமாக காணலாம். எவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறார் பிள்ளலோகாச்சாரியார். அதாவது இதிகாச புராணங்கள் 2, ஆழ்வாருடைய பாசுரங்களிலே நம்மாழ்வார் பாசுரங்களிலே 2 பதிகம், திருமங்கையாழ்வார் பாசுரங்களிலே 2 பதிகம். அதற்கு பிறகு குலசேகர ஆழ்வார் பிரபந்தத்திலே பெருமாள் திருமொழியிலே ஒரு பாசுரம், அதாவது தேட்டரும் திரள் தேரும் என்கிற ஒரு பதிகம். அதற்கு பிறகு தொடரில் பொழியாழ்வார்களை செய்த திருமாலையிலே மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து கம்பரசறிந்து கொண்டு ஐம்புலகத்தடக்கி காம்பரத்தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சொம்பரை உகத்தி போலும் சூழ்புணர் அரங்கத்தானே என்று கொண்டாடுகிறார் அல்லவா. அந்த மேம்பொருள் பாசுரங்களுக்கு மேல் பாட்டுகளிலும் அதுக்கு என்ன விசாரமா அப்புறம் விஸ்தாரமா அனுபவிக்கலாம். அப்படி மேம்பொருள் பாட்டுகளிலும் விசதமாக காணலாம். விசதமாக தள்ளத் தெளிவாக, அதாவது நமக்கு இது ஆச்சாரிய துல்லியர் என்றும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்றும் ஆச்சாரியர்களை காட்டும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் ஆச்சாரியனை எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள் ஆச்சாரியர்கள் சமமான ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்று சொல்வதற்கு ஏதாவது பிரமாணங்கள் உண்டா என்ற கேள்விக்கு இந்த வாக்கியத்திலே விரிவாக காணலாம், விசதமாக தள்ளத் தெளிவாக காணலாம். இவ்வர்த்தம் முன்னாடி வாக்கியம் ஆரம்பிக்கிறதா இல்லையா? இவ்வர்த்தம் என்று முன்வாக்கியங்களில் விரிவாக சொல்லப்பட்ட பாகவதர்களின் பெருமையை சொல்லுகிறது. முதலிலே இதிகாசம். இதிகாசத்திலே மகாபாகவதத்தில் மத்பக்தம் சூத்ரசாமன்யாத் அவமன்யந்தி ஏ நராஹ நரகேஷ்வதிஷ்டந்தி பஷகோட்டி நராதமபிஹி சண்டாளவி மத்பக்தம் அவமன்யேத புத்திமான் அவமானாத் பதத்யேவ ரௌரேவ நரகே ச சஹா. இது அற்புதமான ஒரு ஸ்லோகம். எந்த மனிதர்கள் என் அடியார்களை சூத்திரனாயிருக்கையாலே அவமானப்படுத்துகிறார்களோ, மிக தாழ்ந்த அவர்கள் யாரு, அதாவது 4ஆம் வர்ணத்தில் பிறந்தவர்கள் என் அடியார்களாக இருந்தால் அவர்களை இழிப்பவர்களானால் பழிப்பவர்களானால் என்னாகும்? மிக தாழ்ந்த அவர்கள் கோடிக்கணக்கான வருடங்கள் நரகத்தில் வாழ்வார்கள்.
எவ்வளோ பெரிய கொடூரம், எவ்வளோ பெரிய கொடூரியம்! அறிவுள்ளவன் சண்டாளனே ஆனாலும் என் பக்தனை அவமதிக்க கூடாது. அப்படி அவமதித்தால் அவன் ரௌரவம் என்னும் கொடிய நரகத்தில் வீழ்ந்தே விடுவான் என்று தொடங்கியுள்ள வாக்கியங்களாலும் நசூத்ரா பகவத் பக்தாக விப்ராக அபகவதாத் ஸ்மிருதாக சர்வவர்ணேஷு தே மித்ராக்யேக பக்தா ஜனார்தனே. ஜனார்தனஹா என்ன சொல்றார்? எம்பெருமானுடைய பக்தர்கள் பிறவியினாலே சூத்ரர்கள் ஆனாலும் சூத்ரர்கள் அல்லர். எந்த வர்ணத்தில் பிறந்தவர்களானாலும், அதாவது சாஸ்திரங்களை பார்க்கும் பொழுதும் இவைகளெல்லாம் கடுமையாக நமக்கு தோன்றும். ஆனால் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது இப்படி சொல்லி இருக்கிறாரே விடலோகாச்சாரியார் என்றும் தோன்றும். இரண்டு விதமான எண்ணங்களும் நமக்கு தோன்றும். அதாவது என்ன அர்த்தம்? உள்ளத்தளவிலே அப்படி நினைக்க வேணும் என்று சொல்லும். பக்தியினாலே அவரோட மேலே, காதலினாலே, அவரோட மேலே அன்பினாலே செலுத்த வேண்டும் என்று அர்த்தமே தவிர உடனே சம்பந்தம் பண்ணி கொள்ளணும், இங்கேருந்து புள்ள கொடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும், பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. அது பின்னாடி தெளிவாக சொல்ல போறார். அது பின்னாடி புல்லோகாச்சாரிய சொல்றார், அனுபவிக்கலாம். ஆக எந்த வர்ணத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும் என்னிடம் பக்தி உள்ளவர்கள் அந்தணர்களே என்று எண்ணத்தக்கவர்கள். ஜனார்தனால் எம்பெருமானிடம் பக்தி இல்லாதவர்கள் எந்த பிறவியில் பிறந்திருந்தாலும் சூத்ரர்களாகவே எண்ணப்படுவர் முதலிய வசனங்களாலும். மத்பக்த ஜனாவாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் ஸ்வயமப்யர்ச்சன் செய்வ மதர்த்தேடம்பவர்ஜனம் மத்கதாஸ்ரவணே பக்தி ஸ்வரணேத்ராங்க விக்ரியா மமானுஸ்மரணம் நித்யம் யச்சமாம் நோவஜீவதி. பக்திரவிட்ட விதாக்கேஷா யஸ்மின் ம்லேச்சே விவர்த்ததே சவிப்ரேந்திரோ முனி ஸ்ரீமான் சயதிஸ்ஸ பண்டிதः நமே பூஜ சதுர்வேதி பூஜயன் பக்திவர்ஜிதः சமே பூஜ சதாசாசௌ மத்பக்தஸ்வசோபியः தஸ்மை தேயம் ததோக்ராகியம் சச்ச பூஜ்யா யதாக்கியகம். இவைகளெல்லாம் புராணங்களில் இருக்கக்கூடிய எடுத்த ஸ்லோகங்கள். இவைகள் அத்தனையும் ஸ்ரீ வைஷ்ணவருடைய பெருமை பேச வந்தவை. அதிலே 8 விதமான பக்தி முதல்ல தெரிஞ்சுக்கும். அஷ்டவிதௌ பக்தி முதல் பாத்திரத்தில் வந்திருக்கா, அஷ்டவிதௌ பக்தி 8 விதமான பக்தி. அது என்னது 8 விதமான பக்தி? என் அடியார்களிடத்தில் அன்பு, என்னை வழிபடுவதில் உகப்பு, நானே திருவாராதனம் செய்யப்பட வேண்டியவன், கைங்கரியம் செய்யும் பொழுது ஆடம்பரம் இல்லாமை, என்னுடைய கதைகளை கேட்பதில் விருப்பம், அப்படி கேட்கும் போது வாய் தழுதழுத்து ஆனந்த கண்ணீர் மல்கி மயிர்கூச்செறிதல் முதலான வேறுபாடுகளை அடைவது. இது ஒன்னொன்றுக்கு விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். எப்பொழுதும் என்னை தியானம் செய்வது, எப்போதும் என்னை விட்டு வாழ முடியாமல் இருக்கை என்னும் இந்த 8 விதமான பக்தி. இதை சாஸ்திரங்களிலே சொல்லும் பொழுது வேறு விதமான ஒரு பக்தியை சொல்லுகிறது. அஷ்டவித பக்தி என்று வேறு ஒரு 8 விதமான பக்திகளையும் சொல்லியிருக்கு. நவவித பக்தியும் சொல்லியிருக்கு. பக்தி என்றால் என்ன? காதல், அன்பு அப்படின்னு தானே அர்த்தம். ஆக இந்த 9 விதமான பக்தி 8 விதமான பக்தி சாஸ்திரங்களிலே ஒரு வாய் சொல்லியிருக்கு. இதிலே புராணங்களிலே அதே அர்த்தத்தை தான் வேறு வகையாக சொல்லு. அது என்ன? முதலிலே எம்பெருமானுடைய அடியார்களிடத்திலே அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்கணும்? எம்பெருமான் மேலே வைக்கக்கூடிய அன்பிற்கு சமமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்னை வழிபடுவதில் உகப்பு. ஏதோ சாஸ்திரங்கள் எடுத்தோ சுவாமி சொல்லிட்டார், மத்தவா சொல்லிட்டார், புராணங்கள் சொல்லியிருக்கு, இதிகாசங்கள் சொல்லியிருக்கு என்று இல்லாமல் உள்ளார்த்தமாக உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக அவனிடம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துதல். அதற்கு பிறகு நானே திருவாராதனம் செய்யத்தக்கவன். அதாவது திருவாராதனங்கள் எத்தனையோ ஆராதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி
திருவாராதனத்திற்கு யார் பிரதானமானவன்? நானே திருவாராதனத்திற்கு தக்கவன். அதாவது ஆழ்வார் சொல்றார், ஆராதனை கெளியன். திருவாய்மொழி 109 மணவாள மாமணிகள் சொல்றார், ஆராதனை கெளியன். ஆராதனைக்கு, திருவாராதனம் பண்ணுவதற்கு எளியன். அந்த இடத்துல என்ன அர்த்தம் காட்டுறார்? தமருவந்தது ஒவ்வொருவம் அவ்வொருவம் தானே, தமருவந்தது பேர் மத்த பேர். அடியார்கள் என்ன பெயரை வைக்கிறார்களோ அந்த பெயரை கூப்பிட்ட உடனே அடியேன் என்கிறான். அடியார்கள் எந்தெந்த மாதிரி சேவிக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த சேவைக்கு தகுந்தபடி தன்னை ஆக்கி வளைந்து கொடுக்கிறான். இன்னைக்கு எம்பெருமானுக்கு நவநீத சேவை, நவநீத கண்ணன் சேவை அப்படின்னா அவர் பெருமாளை சிரமப்படுத்தி கட்டி அதுக்கு நவநீதம் வச்சு வெண்ணெய் கூட வச்சு ஏழை பண்ணுறார். உடனே அதெல்லாம் முடியாது, நான் பெருமாள் அச்சாவதாரம் எப்போவும் இருக்காம எப்பவும் சேவதாயிப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அடியாரமணம் கோடும் அல்லவா? தமருவந்தது எவ்வொருவம். ஒரு ஊரில் கோயில் கட்டுறார், அந்த ஊரில் பெருமாளுக்கு ஒரு பேர் வைக்கிறார், வரதராஜன் அப்படின்னு அடியேன்கிறான். எவ்வொருவம் அவ்வொருவம் தானே, தமருவந்தது பேர் மத்த பேர் என்று அவர்கள் வைத்த திருநாமங்களை அவர்கள் அழகு பார்க்கின்ற அந்த அனுபவங்களையும் அதற்கு ஏற்க இசைவு கொடுக்கிறான் அல்லவா? அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், மாமணிகள் சொல்றார், ஆராதனை கெளியவன் என்று பத்துடை அடியவர் கெளியவன் சொன்னார் இல்லையா நம்ம ஆழ்வார்? பத்துடை அடியவர்க்கு எளியவன், பக்தியுடைய அடியார்களுக்கு எளியவன் என்றும். கைங்கரியம் செய்யும் போது ஆடம்பரமின்மை, இதுதான் ரொம்ப பிரதானமான விஷயம். இந்த ஆடம்பரத்திற்காக கைங்கரியம் செய்தல் கூடாது. அப்படின்னா என்ன? நான் தான் செய்கிறேன், என்னால் தான் செய்ய முடியும் என்கிற கர்வமோ, செய்யும் பொழுது பகட்டான சில காரியங்களோ, இவைகளெல்லாம் செய்தால் அது ஆடம்பரம். அந்த ஆடம்பரம் இல்லாமல், சத்தமே இல்லாமல் நாம் செய்தோம் என்று வெளியாருக்கு தெரியாமல் இருக்கும்படியாக கைங்கரியம் செய்ய வேணும். அப்படி ஆடம்பரம் இல்லாமல் செய். அதுக்கப்புறம் என்னுடைய கதைகளை கேட்பதில் விருப்பம். எம்பெருமானுடைய திருநாமங்களையும் எம்பெருமானுடைய குணங்களையும் எம்பெருமானுடைய அனுபவங்களையும் விவரிக்கின்ற ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீராமாயணம், அருளிச் செயல்கள் முதலானவைகளிலே கேட்பதிலே விருப்பம். அந்த எம்பெருமானுடைய அனுபவங்களை அவர்கள் சொல்ல 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 அந்த அனுபவம் காதிலே விழுந்து, அதாவது உள்ளொய் புகுந்து செவியுள் புகுந்த ஆவினார்க்கு, அப்படி செவியுள் வழி புகுந்த அப்படி எம்பெருமானுடைய கதைகளை கேட்பதிலே இருக்கக்கூடிய விருப்பம். அதற்கு மேலே அப்படி கேட்கும் பொழுது ஏதோ இப்படியே உட்கார்ந்து விட்டத்தை பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அப்படி கேட்கும் பொழுது வாய் தழுதழுக்கணும். அந்த எம்பெருமானுடைய கதைகளை கேட்பதினாலே வாய் தழுதழுத்து போக வேணும். அப்புறம் ஆனந்த கண்ணீர் மல்க வேணும். அப்படியே அந்த கதையில இருக்கக்கூடிய ஆனந்த ரகசியங்களை, ஆனந்த அனுபவங்களை, ஆனந்த ரசியங்களை கேட்கும் பொழுது அப்படியே நினைந்து உருக வேணும். மயிர்கூச்செறிதல், உடம்பிலே அப்படியே மயிர்கூச்செறியணும். அவ்வளவு பெரிய ஆனந்தம் நமக்கு கிட்ட வேணும்னா எப்படி இருக்க வேணும்? அதைத்தான் ஆழ்வார் காட்டார். ஆடி அகங்கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு பாடிவாடும் இவ்வானுதலே. இந்த பெண்ணிற்காலே என்ன பண்றார்? ஆடுகிறாள் ஆடி ஆடி ஒரு வாட்டி நினைச்சு ஆடுறார். கண்ணன் பெருமான் அப்படி காளிகை நர்த்தனம் செய்ததை பார்க்கிறாள். அந்த ஆட்டத்தை தானும் ஆடி பார்க்கிறாள். கண்ணன் பெருமான் அந்த குடத்தின் மேலே நின்று ஆடுகிறான். அந்த குடக்கூத்தனாய் இருக்கிறான். பார்க்கிறாள் இந்த பெண்ணானவள். அந்த குடக்கூத்த ஆட்டத்தை கண்ணன் அன்றே ஆடியது போல தானும் மானோபாவமாக மனதிற்குள்ளே ஆடி பார்க்கிறாள். ஆடி ஆடி 2 ஆடி போட்டிருக்கார். அப்படின்னா ஒன்று குடக்கூத்து, மண்ணில் குறக்கூத்தாடினாய் காணேடி, குறவை கோத்தது. இது திருமங்கையாழ்வார் பாத்திரம். மண்ணில் குரல் கோத்தது குறவை கோத்ததும் ஆழ்வார் காட்டுற கோனிரை மேய்த்ததும்.
இப்படி நினைந்து 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 அந்த ஆனந்தம் பெருக என்ன ஆகணும்? அகங்கரைந்து நீராயுருகமென்னாவி நெடுங்கண்கள் உறங்கிலும் தானுறங்க என்று திருமங்கையாழ்வார் மடலிலே காண்பிப்பது போலே அந்த ஓரிரவம் துயிலாதிருந்தேன். இதுவும் திருமங்கையாழ்வார் பாசம். அப்படி எம்பெருமானை நினைந்து 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 என்ன பண்ணணும்? அனுபவம் மிக்கு என்னாச்சு? அகங்கரைந்து அது போடாது. இதை பாடி பாடி அந்த அனுபவத்தை தன்னுடைய இசையோடு தன்னுடைய குரலோடு அந்த நைந்து நொந்து இசைந்து பாடுதல். அதாவது அந்த ஆர்வத்தால் பாடாதார் பாட்டல்ல கேட்டாமே என்று திருமங்கையாழ்வார் காட்டார். அப்படி ஆர்வத்தால பாடணும். எதையும் ரொம்ப விருப்பத்தோடு அந்த காரியத்தை பண்ணினால் அது நன்னாக செழுமையாக வரும். அப்படி பாடாதார் அப்படி பாட வேணும். ஆடி ஆடி அகங்கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி நேத்ராம்புஜ நேத்ராங்க விக்ரியா நேத்ராங்க. அதாவது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் எல்லாம் கண்களிலே தெரியும்படியாக அல்லது கண்களின் வழியே பெருகும் நீரின் வடிவமாக அந்த உள்ள இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் கண் வழியாக நீராக தோற்ற வேணுமா? அப்படி நேத்திரம் தழுதழுத்து ஆனந்த கண்ணீர் மல்கி அதற்கு மேலே மயிர்கூச்செறிதல். அந்த ஆனந்தம் மேலே 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 வர கூச்சம் அப்படியே ஒரு மயிர்கூச்சம். ஆனந்தத்தினாலே எல்லையினுடைய நிலம் மயிர்கூச்செறிதல். அப்படி முதலான வேறுபாடுகளை உடைவது. எப்பொழுதும் என்னை தியானம் செய்வது. எப்பொழுது பார்த்தாலும் எம்பெருமானுடைய அனுபவத்தையும் எம்பெருமானோடு சேர்ந்திருந்த அனுபவத்தையும் எம்பெருமானோடு கலந்த கலவியையும் எம்பெருமானோடு பிரிந்த நிலையையும் இப்படி மாறி 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 இந்த எம்பெருமானுடைய அனுபவத்தையே தியானம் பண்ணி கொண்டிருப்பது. அதற்கு போல எப்பொழுதும் என்னை விட்டு வாழ முடியாமல் இருக்கை. அப்படி எம்பெருமானை விட்டு இந்த அனுபவத்தை விட்டு வாழ முடியாமல் இருக்கை. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருவிழா காட்டுறார். அதாவது எம்பெருமானே உன்னை நான் அதாவது எம்பெருமானே அதாவது மனிதர்க்கு மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் அழகில்ல கண்டாய் மன்மதனே என்று எம்பெருமானுடைய பிரிவு எம்பெருமானை தவிர்த்து வேறு ஒன்றிலும் பற்றில்லாமை வேறு ஒன்றிலும் வாழ நினையாமை. அப்பது அனன்யார்க சேஷத்துவம் அனன்ய சரணத்துவம் அனன்ய போக்கியத்துவம் சம்ஸ்லேஷே தாரகத்துவம் விஸ்லேஷே அதாரகத்துவம் என்று சொல்லுகிறோமோ. அந்த விஸ்லேஷே அதாரகத்துவம் அது யாரோட இருக்கணும்? எம்பெருமானோடு ஏற்படுகின்ற அனுபவத்திலே. இப்படி 8 விதமான பக்தியானது எத்தகைய மிளேச்சர்களில் இருந்தாலும் தாழ்ந்தவர்கள் ஆனாலும் அவனே யாரு? இந்த 8 விதமான பக்தியை உடையவன் எவனோ அவனே அந்தணர் தலைவன், அவனே வித்வான். 4 வேதங்களை கற்றிருந்தவனாயிருந்தாலும் என்னிடம் அபிமானம் இல்லாமல் என்னை ஆராதித்தானாகில் என்னால் கௌரவிக்கத்தக்கவன் அல்லன். ஆராதனை பண்ணால் கூட நான்லாம் வேந்தர் தலைவன், அதாவது நான் நல்ல 4 வேதங்களை கற்றவன் அப்படின்னு வேதங்களை கற்றதினாலே வந்த செருக்கு அது திருவாராதனம் பண்ணும்போது தெரியுமோ. அப்படி இல்லாமல் இருக்கானோ அப்படிப்பட்டவனை அவன் யாரு? கௌரவிக்கத்தக்கவன். நாய் மாமிசம் தின்றவனாயினாயிருந்தாலும் என்பிடம் அன்புடையவனாயிருந்தால் அவனே எப்போதும் என்னால் கௌரவிக்கத்தக்கவன். அதாவது இந்த ஆச்சாரிய ஸ்ரீசுக்தி சீவஜனபூஷனோட ஆச்சாரிய ஸ்ரீசுக்தியை பார்த்தா ஒன்றும் நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. அவ்வளவு சில கடுமையான வார்த்தைகளை. ஏனென்றால் நமக்கு சில சமயம் மெதுவாக சொன்னால் புரியாது.
அதட்டி சொன்னால் புரியாது, சட்டம் போட்டு சொன்னால் போராது, அப்படி போட்டால் அது திருந்தாது. அப்போ சொல்லும் பொழுது கொஞ்சம் கடுமையான வாக்கியங்களை பிரயோகிக்கிறார் யாரு? பிள்ளலோகாச்சாரியர். ஏன்னால் நாம் அதை உணர வேண்டும் என்பதற்காக. இதனால பிள்ளலோகாச்சாரியார் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் எல்லாரும் சமம்னு சொல்லிட்டார் அப்படின்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. எல்லாரும் சமம்னு சொல்லிட்டார், தாழ்ந்த விழாதுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டார் அப்படின்லாம் நம்ம விபரீதார்த்தம் பண்ணக்கூடாது. அவரவர்களுக்கு உண்ட வர்ணாசிரமங்களுக்கு தர்மம் ஏற்ப அந்தந்த காரியங்களை அந்தந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஏற்ப அந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும். என்ன பண்ணலாம் அப்படின்னால், மற்றவர்களோடு சீவையிட்டவர்களோடு நாம் அன்பாகவும் நேசமாகவும் மனித அன்பு கலந்தவனாகவும் அவனுக்கு உதவி பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, பின்னாடி சொல்ல போகிற அதையும் கொஞ்சம் கஷ்டமான பகுதி, அதையும் தாண்டி வந்துடும். இவைகளெல்லாம் பிரம்மசூத்திரத்திலே ஸ்ரீபாஷ்யத்திலே அவசூத்திராதிகரணம் என்று ஒரு அதிகரணம் வருது. அந்த அவசூத்திராதிகரணத்தில் இப்படித்தான் சில கடுமையான வார்த்தைகளை சுவாமி வியாசர் காட்டுகிறார், சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டுகிறார். அதை எப்படி தாண்டி வர வேண்டுமோ அந்த நினைவிலேயே நாம் வர வேண்டும். அப்படி என் ஆராதித்தானாகில் என்னால் கௌரவிக்கத்தக்கவன், அவனுக்கு நல்லதை இதுதான் முக்கியமான வார்த்தை, அவனுக்கு நல்லதை உபதேசிக்கலாம். உபதேசித்தல் என்கிற காரியத்தை மட்டும்தான் இந்த ஸ்ரீவைட்டவர்கள் மேச்சனாக இருந்தால் கூட, நாய்மாமிசம் சாப்பிடுவனாக இருந்தால் கூட அவனுக்கு அவன் எம்பெருமானுடைய பக்தன் என்கிற அளவிலே அவனுக்கு உபதேசிக்கலாம். சில விஷயங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும், அதை நாம் அப்படி சில விஷயங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கலாம், அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அவனுக்கு நல்லதை உபதேசிக்கலாம், அவனிடமிருந்து உபதேசம் பெறலாம். திருமாலையில 42வது பாசுரத்தில் சுவாமி திருநடைப்பிழையாளர் அற்புதமாக காட்டார்களா, எம் இழிகோலத்தவர்களேலும் எம்மடியார்களாகில் தொழிமீர் கொடுமீன் கொள்மீன் என்னோடும் நின்னோடும் அருளுமக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் கொடுமீனீர் தொழிமீனீர் கொடுமீன் கொள்மீன் கொடுமீன் உங்களிடம் இருக்கக்கூடிய ஞான விகாசங்களை அவரிடம் பகிர்ந்தளியுங்கள். கொள்மீன் அவரிடம் இருக்கக்கூடிய ஞான விசேஷங்களை கொள்மீன் என்று நின்னோடும் ஒக்கா எம்பெருமானோடு ஒக்கும்படியாக வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே. என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அப்படியே அவனும் வழிபடத்தக்கவன். இது முதலான வாக்கியங்களாலும் பல இடங்களில் பாகவதர்கள் பெருமை பேசப்பட்டது. அதற்கு மேலே இதிகாசோத்தமம் என்கிற ஒரு கிரந்தம், அதிலே சூத்ரம் வா பகவத் பக்தம் நிஷாதம் சுபஜம் ததா வீக்ஷதே ஜாதி சாமான்யாத் சயாதி நகம் நரஹா. எம்பெருமானிடம் பக்தியுடைய சூத்ரனையோ வேடனையோ சண்டாளனையோ ஜாதியை இட்டு எவன் காண்கிறானோ அவன் நரகத்துக்கு போவான் என்று பாகவதருடைய பெருமை சொல்லப்பட்டது. இதிகாசங்களில் பல இடங்களில் காணலாம் என்று, இப்படி பல இடங்களிலே இதிகாசங்களிலே காணலாம் என்றும் ஸ்ரீ வராக புராணத்திலே மத்பக்தம் சபஜம் வாவி நிந்தாம் குர்வந்தியே நராஹ பத்மகோடி சதேனாவி நக்ஷமாமி வசுந்தரே. பூதேவியை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை. அப்ப சொல்றார் வராக புராணத்தில், சண்டாளனாய் இருந்த போதிலும், இதெல்லாம் எம்பெருமானுடைய வார்த்தைகள், சண்டாளனாய் இருந்த போதிலும் என்னுடைய பக்தனை எந்த ஜனங்கள் நிந்தை செய்கிறார்களோ அவர்களை கோடிக்கணக்கான பத்மகாலங்களினாலும் பொறுக்க மாட்டேன். முதலான ஸ்லோகங்களாலே பாகவதர்களின் பெருமை சொல்லப்பட்டது. கைசிக மகாத்மியத்தில் ஸ்வபஜோபி மஹீபால விஷ்ணபக்த்ரோத்விதாஜிதः விஷ்ணபக்தி விஹீனஸ்து யதேச்ச ஸ்வபஜதாதமா. அதாவது இது கைசிக புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். எவ்வளவு தாழ்ந்த பிறவியில் பிறந்திருந்தாலும்
பகவத் பக்தன் பிராமணனை காட்டிலும் மேலானவன். உயர் பிறவியில் பிறந்ததோடு அல்லாமல் சந்நியாசி ஆயினும் பகவத் பக்தி இல்லாதவன் சண்டாளனில் தாழ்வாகிறான். அதாவது நேரடியாக ஒரு அர்த்தத்தையும் அதற்கு எதிரடையாக ஒரு அர்த்தத்தையும், இரண்டு அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்தில் காட்டப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தில். விப்ராத்யுஷிட்ட குணத்யுதாத் அரவிந்தனாவபாதாரவிந்த விமுகாத் ஸ்வபஜம் வசிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவச்சனே ஹிதார்த்த பிராணஹ புனாதிசகலம் அது பூரிமானாக. இதே அர்த்தத்தை, அதாவது 12 குணங்களோடு கூடியவனாய் இருந்தாலும் தாமரையுந்திதனை பெருநாயக மூலகளந்தவடியோயே என்ன திருவாசிரியத்தில் நம்மாழ்வார் காட்டி அருளார். அப்படி எம்பெருமானுடைய திருவடித்தாமர்கள் அன்பில்லாமல் இருக்கும் அந்தணர்களை காட்டிலும் நாய் மாமிசம் தின்னும் சண்டாளில் சிறந்தவன் என்று எண்ணுகிறேன். அந்த எம்பெருமானிடத்திலே வைக்கப்பட்ட மனம், வாக்கு, காயம், உடல், பொருள், உயிர் ஆகியவற்றோடு கூடிய இந்த சண்டாளன் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறான். அகங்காரம் கொண்ட அந்தணன் பரிசுத்தப்படுத்துவதில்லை. முதலான வாக்கியங்களாலே பாகவருடைய பெருமை பல இடங்களிலும் பேசப்பட்டது. லிங்க புராணத்திலே வைஷ்ணவானாம் விசேஷோஸ்தி விஷ்ணோராயதனம் மகத் ஜங்கம ஸ்ரீவா விமானாதி ஹிருதயானி மனிஷிணாம் லிங்கம் யப்பஸ்யதி சவசாச்சாரம் வைஷ்ணவம் வீத கல்மஷம் யஸ்மின் கஸ்மின் குலே ஜாதம் பிரணமேத தண்டவத் புவி. வைஷ்ணவர்களுக்கு ஒரு சிறப்புண்டு. அதாவது அவர்கள் விட்டுவிற்கு சிறந்த இருப்பிடமாய் இருப்பவர்கள். அவர்கள் அறிவாருடைய இதயங்கள் நடமாடும் கோயில்களாய் உள்ளன. எம்பெருமான் நடமாடும் கோயில்கள் வைஷ்ணவருடைய இதயங்கள். நல்ல ஒழுக்கம் உடையவனாகும், குற்றமற்றவனாகும், எந்த குலத்தில் பிறந்திருந்தவனாயிருந்த போதிலும் இருக்கும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவனை காண்பவன் கீழே தடி போலே விழுந்து வணங்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர் காலிலே விழுந்து வணங்க வேண்டும் முதலான வச்சனங்களாலே பாகவருடைய பெருமை பேசப்பட்டது. ஆக இதுவரையில் திரண்டிய ஒரு திரண்ட கருத்து சாராம்சத்தை காட்டுகிறார். பாகவதருடைய பிறவியை அவமதித்தால் வரும் தீங்கும், பாகவதர் ஆனபோதே அவர்கள் தாழ்ந்த ஜாதியினர் அல்லர் என்பதும், உயர்ந்த ஜாதியினரோடு சமமானவர் என்றும், உயர்ந்த ஜாதியினரும் அவர்களுக்கு உபதேசம் செய்கையாலே ஆச்சாரியர்களாய் எம்பெருமானைப் போல பூஜிக்கத்தக்கவர்கள் என்றும், அவர்கள் விஷயத்தில் அபச்சாரப்படுவதை எக்காலத்திலும் பொறுக்க மாட்டான் எம்பெருமான் என்றும், முக்கரணம் மெய், வாய், உடல் இவருடைய செயல்களாலும் தன்னுடைய பொருள், ஆவி முதலான அனைத்தையும் அவர்களிடம் சமர்ப்பித்து அகங்காரம் இல்லாதவர்கள் தொட்டாலே புனிதமானவர் என்றும், அவருடைய நெஞ்சம் சர்வேஸ்வரனுக்கு நடமாடும் கோயில் என்றும், அவர்களை கண்டால் தண்டம பிரணாமம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதன்றோ. இப்படி இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டதும் அல்லாமல் ஆழ்வார்களின் இவ்விஷயத்தை அருளி செய்தார். அதாவது வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும், வேதத்தாலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் 4 வேதங்களுடைய சாரமாக, 4 வேதங்களுடைய அர்த்தமாக சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாசரியம் முதலான 4 பிரபந்தங்களும், அதற்கு 6 அங்கங்களாகிற 8 அங்கங்களாகிற 6 அங்கங்களாகிற பெரிய திருமொழி பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டம், திருடுந்தாண்டகம், திருவழுக்கூத்திற்கே சிறிய திருமடல் என்கிற 6 அங்கங்களோடும், அதற்கு மேலே 8 உபாங்கங்களும், மற்ற ஆழ்வார்களை செய்த பிரபந்தங்கள் 8 ஆக இந்த 24 பிரபந்தங்களும் வேதத்திற்கு சாமியமுடையவை என்று ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழைமணவாள பெருமாள் நாயனார் காட்டி அருளுகிறார். அந்த அனுபவத்திலே இப்போ திருவாய்மொழி என்பது வேதசாரமா அல்லது உபனிஷத்தாகிற வேதாந்த சாரமா என்று கேட்டால் இல்லை, திருவாய்மொழி வேதாந்த சாரம். வேதசாரம் மட்டுமல்ல திருவாய்மொழி, அல்லது உபனிஷத் முதலான வேதாந்தங்கள் சொல்லுகின்றனவே அவையுடைய சாரமா என்றால் இல்லை.
வேத வேதாந்த சாரம். அதுதான் நம்முடைய திராவிட வேதம் என்று கொண்டாடப்படுகிற ஆழ்வார் அருளிய திவ்ய பிரபந்தங்கள். அதாவது சாஸ்திரங்கள் ஒன்று சொல்லியிருந்தால் கூட அது ஆழ்வார்கள் பரம பிராமாணிகர்கள் அல்லவா. வேதம் பிராமாணிகம் அப்படின்னால் என்ன? வேதம் நம்பத்தக்கது, விஸ்வசிக்கத்தக்கது என்று அர்த்தம். ஆனால் ஆழ்வார் பாசுரங்கள், ஆழ்வார்கள் பரம பிராமாணிகர். அதாவது இந்த வேதங்களை காட்டிலும் நல்லாக தெளிவான ஞானத்தை உடையவர்கள், அனுஷ்டானத்தை உடையவர்கள். அவர்கள் சொல்லுகின்ற வாக்கு பரம பிராமாணிகம். அதாவது பரமா என்கிற சப்தமானது எம்பெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய இடம் பரமபதம். எம்பெருமானுடைய ஆத்மா பரமாத்மா. பரமம் பரம் பரம் என்றால் என்ன? உலகிலே காணப்படுகின்ற பொருள்கள் அத்துணையிலும் விலட்சணமானவன், வேறுபட்டவன், மேம்பட்டவன் என்று அர்த்தம். அதுபோல இப்ப வேத வேதாந்த சாரம் என்று சொல்கின்ற இந்த திராவிட வேதத்திற்கு அப்ப என்னது? ஆழ்வாருடைய திருவாக்கு பரம பிராமாணிகம். அதாவது உத்தமமான பிராமாணிகமான வார்த்தை. இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் உண்மைக்கு விருத்தமாக, உண்மைக்கு மாறாக எந்த அர்த்தத்தையும் சொல்ல மாட்டார்கள் ஆழ்வார்கள். ஏனால் ஆழ்வார் தம்முடைய வாயிலேயே ஒரு பாசுரத்திலே காட்டுகிறார், பொய்யில் பாடல். பொய்யில் பாடல் அதாவது பொய்யே இல்லாத நான் அனுபவிக்கின்ற இந்த அனுபவம் ஒரு வார்த்தையும் பொய்யாகாது. பொய்யில் பாடல். அதை அனுசரித்துத்தான் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கும் பொய்யில்லாத மணவாள மாமுனிகள், பொய்யில்லாத மணவாள மாமுனிகள், பொய்யே கலசாத அல்லது பொய்யையே உரைக்காத அல்லது பொய்யே தோன்றாத அப்படிப்பட்ட வியக்திகள் பரம பிராமாணிகர்கள். அந்த பரம பிராமாணிகர்கள் சொன்னால் ஒத்துக்கொள். வேதத்திலே வேதாந்தத்திலேயும் எம்பெருமானுடைய அடியாருடைய பெருமையை சொல்லி இருந்த போதிலும் ஆழ்வாருடைய திவ்ய சீசுக்திகள் இருந்ததானால், அதை ஆதரித்ததானால் அதற்கு நமக்கு ஏகப்பட்ட ஆதரவு கிட்டும். பரம பிரமாணம். அதைத்தான் ஆழ்வார் காட்டார் நம்முடைய திருவாய் மொழியிலே ஒரு பாசுரத்திலே காட்டார். நம்மாழ்வார் 3:7-1 பயிலும் சுடரொளி பங்கயமூர்த்தியை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறு எம்மையாளும் பரமரே. 357 பதிகம் 1வது பாசுரம். எம்பெருமான் குணங்களிலும் செயல்களிலும் ஈடுபட்டவர்களான பாகவதர்கள் நமக்கு சுவாமிகள். அதாவது இவ்விடத்திலே எம்பெருமானிடம் அளவடந்த ஈடுபாடுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யார்? நமக்கு சுவாமிகள் என்று அருளும் இடத்தில் கும்பி நரகர்களேத்துவரேலும் அவர் கண்டீர் 3:7-8 என்றும் எத்தனை நலந்தால் இல்லாத சண்டாளர்களாகிலும் 3:7-9 என்றும் பிறப்பு முதலானவற்றால் எவ்வளவு தாழ்ந்தவராயிருந்த போதிலும் சேஷத்துவத்துக்கு மாறான பிறவி முதலானவற்றால் அபிமானமில்லாதவர்கள் அன்றோ நமக்கு வேண்டியவர்கள். அதாவது எவனொருவனுக்கு சேஷத்துவ ஞானம் இருக்கிறதோ அவன் எப்பிறப்பாயினும் எதுகுலத்தாவராயினும் எம்பெருமானுக்கு அடியேன் சேஷபூதன் சேஷத்துவம் என்கிற ஞானம் உடையவன் அவன் யாருக்கு? பாகவதனுக்கு ஒப்பாகும், ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஒப்பாகும். அப்படி அதற்கு மேலே இதுமாரி 10 பாசுரத்திலேயும் பாகவதனுடைய பெருமையை கொண்டாடினார் நம்மாழ்வார். அதே நம்மாழ்வார் நெடுமார்கடிமை செய்வன் போல் அவனை கருத வஞ்சித்து என்கிற 8, 10, 10 பதிகத்திலே கொடுமாவினையே அவன் அடியார் அடியே கோடை மிதுவல்லால் விடுமாறென்பதென்னந்தோ வியன்மு உலகு பெருணுமே. அடியேன் கொடுமாவினையேன், அடியேன் கொடுமாவினையேன், பலவிதமான பாபங்களை செய்தவன். அவன் அடியார் அடியே கூடும் எம்பெருமானுடைய திருவடிகளை சரணடைந்தவர்களுடைய
சரணடைந்தவருடைய கூடும் அவருடைய திருவடிகளே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதென்னந்தோ. இந்த வினைகளெல்லாம் எனக்கு எப்படி விடும்? இந்த வினைகளை இப்படி ஒரு அர்த்தம், அல்லது வினைகள் விட வேண்டுமாயின் என்னுடைய முன்னாடி சம்பாதித்த அத்தனை வினைகளும் போக வேணும். என்னால் என்ன வேணும்? அவன் அடியார் அடியார் அவன் அடியார் அடியாரோடு கூடுவது இந்த வினைகளை போக்குவிக்கும். அது வியன்மோ உலகு பெருனுமே. அப்படிப்பட்ட சுகிருதம் பெற்றேன் ஆகில் வியன் மூவுலகு இந்த மூவுலகத்தையும் பெறுகின்ற பாக்கியத்தை அடியேன் பெறுவேன் என்று 8ஆம் 10 10ஆம் பாசுரம் 10ஆம் அதிகம் 9ஆம் பாசுரத்தில் என்று தொடங்கி பாகவதர்களாலே தமக்கு வேண்டியவர்களில் தலை சிறந்தவர்கள் என்றும் பாகவதர்களே தமக்கு வேண்டியவர்களில் தலை சிறந்தவர். நமக்கு எத்தனையோ வேண்டியவர்கள் இருப்பான், எம்பெருமான் இருப்பான், பிராட்டி இருப்பார், எம்பெருமானார் இருப்பார். அப்படி இருந்தாலும் அவர்களில் விசேஷிக்கத்தக்கவர்கள் யாரு? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றும் பாகவதர்களே தமக்கு வேண்டியவர்களில் சிறந்தவர்கள் என்றும் அருளி வரும் பொழுது பிறவி ஒழுக்கம் கல்வி இந்த 3 விஷயங்களிலே பிறவி அதாவது 4ஆம் வர்ணத்தில் பிறந்தவராயினும் சரி, எக்காடு கேடுகட்டவனாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, முதலான வேறுபாட்டை கருதாமல் சயமே அடிமை தலை நின்னார். 8ஆம் 10 10ஆம் பதிகம் 2வது பாசுரம். சயமே அடிமை தலை நின்னார். எம்பெருமானுடைய அந்தரங்க கைங்கரியவர்களான எம்பெருமானுக்கு எப்பொழுதெல்லாம் வெற்றி உண்டாகிறதோ அந்த வெற்றிகளிலேயே களிப்படைந்து அந்த வெற்றிகளிலேயே கூவிவாருண்டார் அல்லவா? அப்படிப்பட்ட அவருடைய சயமே அடிமை தலை நின்னார். தனிமா தெய்வ தொழிலடுக்கு புகுதல் அன்னி அவன் அடியார். 8ஆம் 10 10ஆம் பதிகம். தனிமா தெய்வம், தனி என்றால் அதாவது ஜெகத்காரணபூதனானவன். முதல் தனி வித்தேயோ முழுமோ உலகாதிக்கெல்லாம் முதல் தனி அத்விதீயமான ஜெகத்காரணபூதன். அப்படிப்பட்ட மா என்றால் பெருமை பெற்ற அல்லது பெரிய பிராட்டியாரோடு கூடியிருக்கக்கூடிய தெய்வ தொழிலடிக்கு. அப்போ ஜெகத்காரணபூதனும் பெரிய பிராட்டியாரோடு கூடியவனுமான அவனுடைய திருவடிகளிலே புகுதலன்னி அவன் அடியார் புகுதலன்னி அவன் அடியார் புகுதலன்னி அவன் அடியார்கள் அவர் அடியார்கள் எவருடைய புந்தார்களோ அவர்கள் எனக்கு நாயகர்கள் என்றும் தோளுமுடைய மணிவரை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே. 8ஆம் 10 10ஆம் பதிகம் 8வது பாசுரத்திலே தோளுமுடைய மணிவரை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே. அனந்தகருட விக்ஷேனாதிகள் முதலானவர்களெல்லாம் சுற்றி சூழ நின்று அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியானுபவத்தை பெறுகின்ற அவர்களோடு அவர்கள் தமர்கள் கூட்டமே. அவர்களோடு அவர்கள் யார்? தோளுமுடைய மணி வரைபோல் கிடந்தான் என்று திருப்பார்கடலில் சயனித்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியவர்களாக அவர்களும். இதில் ரொம்ப விசேஷமா 3 அருவி காட்டுறார். கோதில் அடியார் நீக்கமில்லா அடியார். 8ஆம் 10 10ஆம் பாசுரம் 8ஆம் பதிகம். கோதில் அடியார் நீக்கமில்லா அடியாரம் அடியார் 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 எங்கோக்கள் என் கோக்கள். கோ என்றால் அரசன், எம் கோக்கள் எங்களுக்கு அரசன் யாரு? அடியார் அடிமேல் அடியார் அடியோங்கள். எத்தனை அடியார் பார்க்கிறோம். நீக்கமில்லா அடியார் தம் அடியார் அடியார் தமர் அடியார் அவர் அடியார் எங்கோக்கள் என்று 4-5 அடியார்களை சொல்லி அதிலே கடைப்பட்டவன் நான் என்று நம்மாழ்வார் காட்டார். இதில் இந்த பதிகத்தில் 3 விதமான கைங்கரியத்திலே ஈடுபடுவர்களை காட்டுகிறார் நம்மாழ்வார். நம்பிள்ளை அதை விஸ்தாரமாக அனுபவிக்கிறார். சயமே அடிமை தலை நின்னார் கோதில் அடியார் நீக்கமில்லா அடியார். இந்த 3 விதமான அடியாருடைய சுபாவ விசேஷங்களை காட்டுகிறார் ஆழ்வார்.
சயமே அடிமை தலை நின்னார். எம்பெருமானுக்கு சர்வகால சர்வவோச்சித சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணும் நித்தியசூரிகளான அனந்த கருட விக்ஷக்சேனாதிகள் அவர்கள் எல்லாரும் எப்படி எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணுபவர்கள். கோதில் அடியார், கோது என்றால் குற்றம், இல் அடியார் குற்றமில்லாத அடியார். அது என்னது? அடியார் என்றாலே குற்றமில்லாதவர். ஆழ்வார் அதற்கு மேலே கோதில் அடியார் என்று குற்றமில்லாத அடியார் என்று ஏதோ ஒரு குற்றம் இருப்பது போன்றும் அந்த குற்றம் இல்லாத அடியார் என்று சொல்லுவானேன். அப்படின்னால் இந்த அடிமை செய்யும் பொழுதோ நான் செய்கிறேன், என் விருப்பத்திற்காக செய்கிறேன் என்று செய்தால் அது குற்றம். இது எம்பெருமானுகப்புக்கு எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு சேர அவனுடைய நியமனம் அடியாக அவனுடைய திருவுள்ளத்துக்கு சேர செய்கின்ற அடியார்கள். அப்படிப்பட்ட குற்றம் இல்லாத அடியார்கள். இன்னொருத்தர் அடியார், மூணாவது அடியார் நீக்கமில்லா அடியார். எம்பெருமானை விட்டு க்ஷண நேரமும் க்ஷண பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடிய சென்னால் குழையாம் இருந்தா சிங்காதனமாம் நின்னால் மரவடியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு என்று சொல்லும்படியான அனந்தகருட விக்ஷேனாதிகள். அப்படிப்பட்ட அவர்கள் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய விட்டவும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை விட்டும் அகலாதவர்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் அவர்க்கு அடியார்கள் யாரோ அவர் எனக்கு அரசர்களே, கோக்கர்களே என்று அவர்கள் எங்கோக்களே என்று நம்மாழ்வார் காட்டினார். இப்படி அதாவது இப்ப 2 பதிகங்கள், அதாவது எம்பெருமானுடைய அடியாரோடு கூடுவதும் எம்பெருமானுடைய அடியார்களை அனுபவிப்பதும் தான் இந்த ஆத்மாவுக்கு சொரூப நிரூபக தர்மம் என்ற காட்டியதை 2 பதிகங்களிலே, ஒன்று நெடுமார்க்கடிமை, மற்றொன்று பயிலும் சுடரொளி மூர்த்தி என்கிற பதிகத்திலே. இது நம்மாழ்வார். நம்முடைய சம்பிரதாயத்திலே 2 பேர் உண்டு. நம்மாழ்வார் முதுகிழி என்றும் திருமங்கையாழ்வார் இளங்கிளி என்றும் ஆழ்வார்களிலே கடைக்குட்டியான திருமங்கையாழ்வார். ஆழ்வார்களே வேதாந்த சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வாரும் ஆழ்வார் சொன்னால் அது நம்மாழ்வாரையும், திருமங்கை ஆழ்வார் என்று சொன்னால் அது பரகாலனையும். அது முதுகிழி, இது இளங்கிளி. இதைத்தான் திருப்பாவையிலே ஆண்டாள் எல்லே இளங்கிளியே என்று அவ்விடத்திலே சவதேசார்த்தமகனுடைய பூர்வாச்சாரியர்கள் இளங்கிளி என்றால் ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியாக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாரை குறிக்கிறது என்று சொல்லி அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் என்ன? கண்சோர விங்குருவி வந்திழைய வந்தழல் போல் கூந்தலாளை 7ஆம் 10 4ஆம் பதிகம். கண்சோர விங்குரு வந்திழைய வெந்தழல் போல் கூந்தலாளை மங்கேர முலையுண்ட மாமதராய் வானவர்தம் கோவ என்று விஞ்சேரி மிடந்தெங்கள் அகடுறிஞ்சி மணிமாடமல்கு செல்வத் தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே. தன்சேர எம்பெருமான் திருச்சேரையில் எழுந்திருக்கக்கூடிய தாரணாத எம்பெருமானை எவர் ஒருவர் வணங்குகிறாரோ அவருடைய திருவடிகள் எனக்கு அணிகலனாக தாழ்வழுவார் காண்மின் என் தலைமேலாரே. அதாவது என்னுடைய தலையிலே அணிகின்ற சிரோபூஷணமாக அவருடைய திருவடிகள். இப்ப எம்பெருமான் திருவடிகள் அல்ல ஆழ்வார் சொல்வது. தன்சேர எம்பெருமான் தாளை தொழுவோர்கள் எவரோ அவருடைய திருவடிகள் என் தலை மேலே என்று அவ்விடத்திலே கொண்டாடுகிறார். திருச்சேரை முதலான அச்சாவதார எம்பெருமானுடன் ஈடுபட்ட ஸ்ரீவைஷ்ணவர்கள் இப்போ திருச்சேரைன்னு விசேஷித்து சொன்னது
அவருடைய ஆச்சாரியனானபடியினாலே. அப்போ மற்ற திவ்யதேசங்களுக்கும் அது உபலட்சணம் என்று ஒரு அர்த்தம் காட்டுவார்கள். ஒன்றை சொன்னது மற்றவற்றையும் குறிக்கும், மற்ற திவ்யதேசங்களையும் குறிக்கும். அப்படிப்பட்ட திவ்யதேசங்களிலே அனவரதம் கைங்கரியம் பண்ணுபவர்கள் எனக்கு தலையாலே தாங்கத்தக்கவர்கள், எப்போதும் தியானிக்கத்தக்கவர்கள், நித்தியசூரிகளை காட்டிலும் கைங்கரிய செல்வம் மிகுந்தவர்கள். யாரு? இந்த அடியார்கள். அவர்களை ஒரு கண நேரமும் என்னால் பிரிய முடியாது. இங்கே இந்த 10 பாசுரத்துடைய சாரார்த்தம். அவர்களுக்கு என்னுடைய மனம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே. 7ஆம் பத்து 4ஆம் பதிகம் 5வது பாசுரத்திலேயும் அவர்களுக்கு என்னுடைய மனம் கண்ணும் இன்றுவதை பார்த்தீர்களா? அவர்களுக்கு என்னுடைய மனம் கண்ணும் என்னுடைய மனமும் என்னுடைய கண்ணும் அவர்கள் வரையில் சென்று விட்டது என்றும், என்னுடைய அன்பு அவர்களுக்கே உரியதாயிற்று என்றும், அவர்களை நெஞ்சாலே நினைத்தாலே யமனுக்கு பாபத்துக்கு அஞ்ச வேண்டாம், யமபயத்திற்கு அஞ்ச வேண்டாம், என்னுடைய நெஞ்சம் அவர்களிடம் ஈடுபடுவதை பார்த்தீர்களா என்று இப்படி அருளி செய்யும் இடத்தில் பிறவி முதலானவற்றால் வேற்றுமையில்லாத பாகவருடைய எம்பெரும் பாகவருடைய பெருமையை அருளை செய்து கண்சார வெங்குருதே. இந்த பாசுரத்திலே ஒரு சின்ன நிர்வாகம், சின்ன ஐதீகம் காட்டப்படுகிறது. ஒரு சமயம் திருமலை அனந்தாழ்வான், அடியோனுடைய கூட்டஸ்தரான திருமலை அனந்தாழ்வான் திருச்சேரை சன்னதி பக்கம் போனாராம், ஊர் பக்கம். அப்போ திருச்சேரை போகும் பொழுதும் அங்கே வாசலிலே அதாவது அந்த எல்லையிலேயே நின்றாராம் அனந்தாழ்வான். சூடி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாம் கேட்டார்களாம், ஏன் சுவாமி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ளே போய் திருச்சேரை எம்பெருமான் தாழ்த்தல் சேவிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொன்னாராம். அப்போ அனந்தாழ்வான் சொன்னாராம், அதாவது ஆழ்வார்கள் பாசுரங்கள் வியர்த்தம் இல்லை, அர்த்தமில்லாமல் இல்லை, அதை ஆச்சாரியர்கள் அனுஷ்டித்து காட்டினார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே அனுஷ்டித்து காட்டினார்கள். அப்போ சொன்னாராம் அனந்தாழ்வான், ஐயோ நாம் உள்ளே போய் சென்று அந்த பாவம்தான் விசேஷம். என்னன்னா அந்த பாவம், நாம் உள்ளே போய் சேவித்து விட்டால் நம்முடைய கால்களை திருமங்கையாழ்வார் நம்முடைய பரம திருவடிகளாக எம்பெருமானுடைய திருவடிகளாக கொண்டு விடுவாரே என்று அவர்கள் ஆழ்வார்களுடைய தலையிலே வைக்கிற கால் அளவிற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று மீண்டாராம் என்று ஒரு வாக்கியம் சொல்வது. அதுபோலே அது பாவா அனைச்சானுபாவ சந்தானம். அப்படி உள்ள போய் பெருமாள் சேவிச்சிருக்க மாட்டார் சொல்ல முடியாது, சேவிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் ஆழ்வார் பாசுரம் பொய்யில்லை என்பதை தன்னுடைய அனுஷ்டானங்களிலே காட்டினார். அது ஒரு 10 பாசுரம். அதற்கு பிறகு நன்னாத வாழவுணர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதோட்டம் பெருமானார் மறிவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலதயனத்துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறை பொழுதும் எண்ணோமே என்கிற 2ஆம் பத்து 6ஆம் பதிகம் 4வது பாசுரம். கடல் மல்லை தலசயனம் ஆரென்னும் நெஞ்சுடையார் அவரெம்மை ஆழ்வாரே. 2, 6, 4. ஆரென்னும் நெஞ்சுடையார் கடல் மல்லை தலசயனத்து எம்பெருமான் எழுதியிருக்கிறானே அவனை யார் அளவு கடந்த பக்தியை உடையவர்களாக இருக்கிறார்களோ நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே என்றும் எத்தகைய பிறவியிலும் ஒழுக்கம் முதலானவற்றை உடையவராயிருந்தாலும் திருக்கடல் மல்லை தலசானத்தை நினைப்பவர்கள் அவர்கள் இருக்கும் நிலையிலேயே ஒரு பிரமாணம் தேட வேண்டாதபடி அவர்கள் நிற்கும் நிலையிலே அதிகாரிகளாம் இத்தனை என்று தேட வேண்டாதபடி நம்மை ஏவி காரியம் கொள்ள உரியவர்கள் என்று தொடங்கி ஞானத்தின் ஒளிவுருவை நினைவார் நாயகரே ஏனத்தின் உருவாகி இளமங்களில் கொண்டான் வானத்தலவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலதயனத்துறைகின்ற ஞானத்தின் ஒளிவருவை நினைவார் என் நாயகரே. 2, 6, 3 என்றும்
கடல் மல்லை சயனது வடியாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரெங்கள் குலதெய்வமே. அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்று ஒன்றும், இஷ்ட தெய்வம் ஒன்று என்றும், பிரார்த்தனா தெய்வம் என்று ஒன்றும் 3 சொல்லப்படுகிற சாஸ்திரங்களிலே. இஷ்ட தெய்வம் அப்படின்னா ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த பெருமாளுடைய அழகெல்லாம் சேவிக்கிறோம், அங்கே இருந்து 1 வருஷ காலம் அந்த நம்பெருமாளை சேவித்து வரலாம் என்று நின்றோமானால், அங்கு சென்று தங்கினோமானால் அது இஷ்ட தெய்வம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குலத்திற்கும் குல தெய்வம். அந்த குலதெய்வம் வேறாக இருக்கலாம், இஷ்ட தெய்வம் வேறாக இருக்கலாம். குலதெய்வம் இப்போ அண்ணம்பெருமாள் அப்படின்னா அவர் குலதெய்வம். இஷ்ட தெய்வம் திருவேங்கடமுடையான். பிரார்த்தனா தெய்வம் என்று 3ஆம். அதாவது நம்ம ஒரு காரியங்களை செய்யணும், நமக்கு ஒரு பலன் விளையணும், அதற்காக சில பிரார்த்தனைகளை சில சன்னதிகளிலே செய்கிறோம். எம்பெருமானே என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இங்கே வந்து கல்யாணம் பண்ணி தரேன் சொல்கிறாளோன்னு. அதாவது நெடுநாட்கள் பிள்ளை தேடி பெண் தேடி வரணையாதிருந்த கடைசியில் போனால் நித்திய கல்யாண பெருமாள் திருவிழவெந்தை, அங்கே என்ன சொல்கிறோம், திருவிழவெந்தை கல்யாணம் பெருமானை போய் பிரார்த்திக்கிறாளா இல்லையா, அங்கே போய் மாலை வாங்கிக்கிறா, அதை கொண்டு ஆற்றுல வச்சுக்கிறா, கல்யாணம் ஆடவுடனே வேற மாலை வாங்கி கொண்டு சாத்துறா, அது பிரார்த்தனா தெய்வம். அப்போ இஷ்ட தெய்வம், 2வது குல தெய்வம், 3வது பிரார்த்தனா தெய்வம். இந்த 3 தெய்வங்கள் ஆகமசாஸ்திரங்களிலே இதிகாச புராணாதிகளில் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். அப்படி அவர் எங்கள் குலதெய்வமே. இப்ப குலதெய்வமே யாரு யாரு திருக்கடமல்லை தலசயனத்தில் உரைகின்றாரோ அவர் இல்ல, அவருடைய திருக்கடமல்லை தலசயனத்தெம்பெருமான் அல்ல, அவரை தொழுகின்றவர்கள் தலசயன துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே என்று திருமங்கை ஆழ்வார் ஆக நன்னாத வாழவுடன் திருவாய் மொழியிலே அருளை செய்தார். அதற்கு மேலே குலசேகர ஆழ்வார் அவர் அனுபவிக்கிறார். பெருமாள் திருமொழியில 2ஆம் 10 1ஆம் பதிகம். ஆட்டமேவே அலந்தழைத்து அயர்வேதம் மெய்யடியார்களிடம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணம் கண் பயனாவதே. எம்பெருமானுடைய திருநாமங்களையும் எம்பெருமானுடைய வைபவங்களையும் எம்பெருமானுடைய திவ்ய சேட்டிதங்களையும் அனுபவித்து 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 அதனால் கண்ணீர் பெருகி அதனால் ஆனந்தம் கொண்டு ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வேதம் மெய்யடியார்கள், அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கும் பொழுது, அப்படி சோர்ந்திருக்கிற சமயத்திலே அயர்வேதம் மெய்யடியார்கள் அந்த நினைவிலேயே சற்று அதிகமாக போய் அப்படிப்பட்ட அடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல், அங்கே சேர்ந்திருக்கிற அடியார்கள் இப்படிப்பட்ட அனுபவிக்கின்ற அடியார்களை பார்ப்பதே கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. நான் கண் படைத்த பயனாக எம்பெருமானுடைய அடியார்கள் கூடி நின்று எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள் அல்லவா, அந்த எம்பெருமானை அனுபவிப்பது பெரிதல்ல, அப்படி அனுபவிக்கக்கூடிய அடியாருடைய கூட்டத்தை கண்டு நான் இன்புற வேணும், அதுதான் நான் கண் படைத்த பயன் என்று காட்டுகிறார். அதற்கு பிறகு ஆடிப்பாடி அரங்கவோ என்னழைக்கும் தொண்டரடிப்பொடி ஆடனாம் பொறில் கங்க நீர் குழைந்தாடும் வேட்கை என்னாவது. இதுவும் பெருமாள் திருமொழி 2ஆம் 10 2ஆம் பாசுரம். என்ன ஆடி ஆடி, அதாவது எம்பெருமானுடைய திவ்ய குணங்களையும் எம்பெருமானுடைய சேட்டிதங்களையும் பாடி பாடி ஆடி ஆடி அரங்கனே என் அழைக்கும் ரங்கா 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 என்று ஒரே கோஷம் ஒரே குலாவுமாய் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஸ்ரீராமாயணத்திலே வால்மீகி காட்டுறார் அயோத்தி எப்படி இருக்கும்னா, ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதஹ ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி. எங்க திரும்பினாலும் ராமா 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 என்று அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடுவரம். எங்கு திரும்பினாலும் ராமநாமம், அந்த ராமநாம கோஷம்.
ஒரு ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம அயோத்திக்கு போக வேண்டாம், இப்போ அயோத்திக்கு போங்க, ஒரே ராமா 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 தான் கோயில் முழுக்க கூட்டம் கொண்டாடுகிறது. அதுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்ததுன்னா திருவேங்கடமுடையான்ட்ட போங்க, எத்தனை கோவிந்தா, அந்த வழி முழுக்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எத்தனை கோவிந்தா, எத்தனை பேர் கோவிந்தா போடுறான். அவா திருவேங்கடமலையில் போய் கோவிந்தா போடுறது சரி. ஆனால் அதே ஜனங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா ரங்கா ரங்கான்னு சொல்றதில்லை, ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா அதே கோவிந்தா தான். அது திருவேங்கடமுடையானுக்கு எழுதி வைத்தப்பட்ட ஒரு ஓலை. எது? கோவிந்தா என்று அழைத்த கார் அது என்று அங்க அவருக்கு கோவிந்தா திருநாமம். இங்க வந்தா ஸ்ரீரங்கம் தான் சொல்லணும். ஆனால் இவர்கள் வேறுபாடு அறியாதவர்கள், அந்த பக்தியின் எல்லையிலே நிற்பவர்கள். ரங்கனுக்கும் அல்லது திருவேங்கடமுடையானுக்கும் வாசி அறியாமல், அல்லது அங்க திருவேங்கடமுடையான் தான் இங்கே வடக்கு வாசல் வழியாக உள்ளே புகுந்தான் என்று புராணங்கள் சொல்வதல்லவா. ஆகிறால் அங்க நின்று இருக்கிற பெருமாள் தான் இங்கே படுத்து இருக்கார் என்பதனாலே கோவிந்தா நாமம் சொல்வதில் தவறில்லை. ஆக ஆடனாட ஆடிப்பாடி அரங்கவோ என்னழைக்கம் தொண்டரடி பொடி ஆடனாம் பெரில். இங்க தொண்டரடி பொடின்னு சொன்னது யாரு? குலசேகர் ஆழ்வார். குலசேகர் ஆழ்வாருக்கு பிற்பட்டுதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வரார் அவதார கிரமத்தில். ஆனால் இங்கே தொண்டரடி பொடி என்பது எம்பெருமானுடைய கைங்கரிய பரர்களுடைய திருவடி துகள்கள். அவருக்கு பெயரே தொண்டரடி பொடி. அவருக்கு பெயர் விஷ்ணுசித்தன் என்கிற பெயர் தொண்டரடி பொடி என்கிற திருநாமத்தை அது சாஸ்வதமாக ஆயிற்றல்லவா. சுவாமி தம்முடைய பாசுரத்திலே காற்றல்லவா, கடிமலர் கமலங்கள் மறந்தனைவயோ கதிரவன் கனைகடல் முளைத்தனிவனோ துடியடையார் சொறிகுழல் பிழிந்துதறி துகிருழுத்தேரண சூழ்புணல் அரங்கா துடைய தொதளமும் கூடையும் பொறிந்து தோன்னியதோள் தொண்டரடி பொடியன் மடியனை அழியனன் அருளை உன்னடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. தொண்டரடி பொடி என்னும் அடியனை இது சூச்சகமாக தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை சொல்வதாகவும் கொள்ளலாம். அப்படி தொண்டரடி பொடி ஆடனாம் பேரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது. கங்கை நீர் குடைந்தாடும், அதாவது இருப்பதற்குள்ளே 7 நதிகள் உலகத்திலே புண்ணிய நதிகள் சொல்லப்படுவதும் கங்கா, காவேரி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரின்னு. அப்படிப்பட்ட 7 நதிகளிலே கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடிவினை களைய நிற்கும். கங்கை கங்கைன்னு சொன்னால் போரும், நம்முடைய பாபங்கள் அனைத்தும் போய்விடும் என்று சொல்றாரோடோ. அப்படிப்பட்ட கங்கையில போய் தீத்தாமாடுவது நல்லதுதான். ஆனாலும் அந்த கங்கை நீரில் குடைந்து நீராடினால் என்ன இன்பம் ஏற்படுமோ அந்த அனுபவம், அந்த இன்பம் தொண்டரடிப்பொடி ஆட நாம் பேரில் நமக்கு அந்த வேட்கை என்னாவது. அது எதுக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி முதலான பாசுரங்களே தமக்கு பாகவதர்கள் அன்பு மிகுதியை சொல்லும் பொழுது பிறவி முதலானவற்றில் ஏற்றத்தாழ்வுகள் எதையும் சொல்லாமல் எம்பெருமானிடம் உள்ள பக்தியின் மிகுதியாலே அவர்களுக்கு தனித்தன்மையாக தேட்டரும் திரள் நினை தென்னரங்கனை திருவாது வாழ்வாட்டமிழ் மணமாலை வாழ்த்தி மால்வள் சிந்தையராய் என்று 2ஆம் 10 2ஆம் பதிகத்தில் என்ற பெரிய குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் அனுபவித்தார் அன்று. ஆக இப்போ நம்மாழ்வார் அனுபவித்தார், அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் அனுபவித்தார், அடுத்ததாக குலசேகர ஆழ்வார் அனுபவித்த அனுபவம். அதாவது பாகவதர்கள் எம்பெருமானுக்கு மேம்பட்டவர்கள் என்ற அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணுவதற்காக அடுத்ததாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலை 36வது பாசுரம். மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரு தறிந்து கொண்டு ஐம்புலனகத்தடக்கி காம்பரத்தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்மணல் அரங்கத்தானே மேம்பொருள். ஆழ்வார்கள் பாசுரங்கள் மேம்பொருள், மெய்மை பொருள்.
மேம்பொருள் என்றது இவ்விடத்திலே துவயமந்திரத்தை, மெய்மை பொருள் அது சரம ஸ்லோகார்த்தத்தை, மெய்மை பொருள் என்று நாச்சியார் திருமொழியில் எம்பெருமா வார்த்தையும் பொய்யானால் என்று நாச்சியார் திருமொழியில் காட்டுற. அப்படி பொய்யா அதுக்கடுத்து மேம்பொருள் இது துவயார்த்தத்தை காட்டுகிறது. தொண்டடி புடியாழ்வார் துவயமந்திரத்தில் ஊன்றியிருப்பவர்களிடம் எம்பெருமானுக்குண்டான வகுப்பை அருளி செய்த மேம்பொருள் போகவிட்டு என்று மெய்மையை முக உணர்ந்து மேம்பொருள் மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் விட்டு உள்பொதிந்து அந்த யாவராத்மபாவியா எப்பொழுதும் உள்ளர்த்தம் என்று சொல்றோம் அல்லவா, அப்படிப்பட்ட அர்த்தத்தை துவயத்திலே உணர்ந்து என்று பாட்டுக்கு மேலே உள்ள பாட்டுக்களில் எவ்வளவு தாழ்ந்த பிறவிகளில் இருந்து பிறந்தவர்கள் ஆனாலும் மேம்பொருளில் சொன்ன ஞானத்தில் ஊன்றியிருப்பவர்களாக இருந்தால், அதாவது துவயமந்திரார்த்தத்தில் ஊன்றியிருப்பவர்களாக இருந்தால் அவர்கள் திருத்துழாய் போல சர்வேஸ்வரனுக்கு தலையாலே தாங்கத்தக்கவர்கள். அதைத்தான் முடியினல் துளபம் வைத்தாய் 39வது பாதம். முடியினல் துளபம் வைத்தாய். அந்த அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த அடியார்கள் இப்படிப்பட்ட துவயார்த்தத்திலே மேம்பொருளிலே ஒன்றி நின்றவர்கள் ஆனால் அவர்கள் திருத்துழாய் போலே எம்பெருமானுடைய திருவடி சர்வேஸ்வரனுக்கு தலையாலே தாங்கத்தக்கவர்கள் என்றும், பிறவியால் வந்த தாழ்வு மட்டுமல்லாமல் எவ்வளவு தாழ்ந்த ஒழுக்கத்தை உடையவர்களாய் இருந்தாலும் அந்த ஞானத்திலே ஒன்றிருப்பவர்களில் அந்த தீவினைகளில் பயனை அடைய மாட்டார்கள் என்றும், ஈட்டிய வினையரேலும் அறிவினை அடையதுய்யார் என்று 40வது பாசுரத்திலே தங்களுக்கு பிறவியாலும் ஒழுக்கத்தாலும் உண்டாகும் குற்றங்கள் இல்லாதது மட்டுமல்லாமல் தங்களோடு தொடர்புடைய சம்சாரிகளும் அவர்களும் உண்டு மிகுந்து உணவை ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது உண்ட உணவை மிகுந்து ஏற்றுக்கொள்வார்கள். யாரு? ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எம்பெருமானுடைய திருவடிகளே அடைந்தவர்கள், துவயார்த்தத்தில் ஒன்றியவர்கள். அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. அவர்கள் அமுது செய்த இலையிலே ஒரு பருக்கை பிரசாதம் நமக்கு கிட்டினால் போரும் நம்முடைய வினைகள் அனைத்தும் அருந்துவிடும் என்று அர்த்தம். இதற்கு ஒரு வருஷ்டானத்திலே காட்டினவர் ஒரு உண்டு. திருமலை அனந்தாழ்வான் வம்சத்திலே ஒரு சுவாமிகள் இருந்தார். அந்த சுவாமி முதலிலே மோர் சாதம் சாப்பிடுவாராம். அதற்கு பிறகுதான் குழம்பு சாதம் சாத்தும் சாதம் சாப்பிடுவாராம். அவருக்கு திருநாமமே மோர் முன்னார் ஐயன் என்று திருநாமம். அதாவது ஆச்சாரியன் பிரசாதம் சீகரித்த அந்த இலையிலே ஆச்சாரியன் கடைசியான சாப்பிட்டிருப்பார், மோர் சாப்பிட்டிருப்பார், மோர் சாதம் சாப்பிட்டிருப்பார். அந்த இலையிலே மிகுந்த பிரசாதத்தை, அந்த சேஷத்தை, ஆச்சாரியன் அமுது செய்த சேஷத்தை தனக்கு பிரசாதமாக, அவ்விடத்தில் எச்சல் துப்பல் என்கிற அனுமானம்லாம் கூடாது. அவர் அருளி செய்த அமுது அருளி செய்த அந்த பிரசாதத்தினுடைய சேஷத்தை தன்னுடைய இலையிலே போட்டுக்கொண்டு அதனுடைய சுவை மாறாமல் இருப்பதற்காக மோரை முன்னாடி விட்டுக்கொண்டு பிறகு குழம்பு சாப்பிடுவாராம். அதற்கு தான் மோர் முன்னார் ஐயர் என்று திருநாம். அப்படிப்பட்ட உணவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தியுடைய சிறப்புடையவர்கள் என்று பிறவியாலும் ஒழுக்கத்தாலும் ஞானத்தாலும் தாழ்ந்தவர்கள். இந்த ஞானமுடையவர்களாக இருந்தால் இந்த ஞானமில்லாமல் பிறவியாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவர்கள் எம்பெருமானை ஆராதிப்பது போல ஆராதிக்கத்தக்கவர்கள் என்றும், அவர்களுக்கு உபதேசம் செய்யலாம் என்றும், பிறவி ஒழுக்கம் முதலானவற்றில் சிறப்போடு மட்டுமல்லாமல் இந்த ஞானத்திலே மிகுந்திருப்பார்கள். பிறவி ஒழுக்கம் முதலானவற்றில் சிறப்பு இல்லாமல் இந்த ஞானத்தை மட்டும் உடையவர்களான எம்பெருமானுடைய பெருமையாலே அந்த சிறப்பை உடையவரை அதற்கு பிறகு கர்மம் காரணமாக வந்த தாழ்வையே எண்ணி தாழ்ந்தவர்கள் என்று எண்ணுவாராகில் அந்த கணத்திலேயே அவர்கள் கர்ம சண்டாளர்கள் ஆவார்கள் என்றும் இப்படி சொல்லப்பட்ட அர்த்தங்கள் உண்மையாகவே நடக்கும் என்பது பிரம்மன் முதலானவற்றுக்கும் அரியதான பேற்றை விலங்காக பிறந்த கஜேந்திரன் பெற்ற பின்பு
விலங்கிலே பிறந்தான் யாரு? கஜேந்திராழ்வான். அவன் பெற்ற பேரு என்ன? எம்பெருமானே நேரடியாக வந்து அவனுடைய திருவடித்தாவர்களை தன்னுடைய திருமேனழை காட்டி கொடுத்து ஒரு கஜேந்திராழ்வானுக்கு அந்த பெருமை பெற்றதானால், இப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவனுடைய தன்மை அறிந்து அவர்களை நம்ம ஆட்கொள்வதில் என்ன தவறு என்று அர்த்தம். அதாவது விசதமாக காணலாம். இந்த சூத்திரத்திலே வாக்கியத்திலே விசதமாக காணலாம், தள்ள தெளிவாக காணலாம். அதாவது மேம்பொருள் பாட்டுக்களில், மேம்பொருள் மேலிட்ட பாட்டுக்களில், அதாவது மேம்பொருள் என்கிற பாசுரத்திற்கு மேலே உள்ள பாசுரங்களில் ஐயம் திரிவர அப்படின்னா என்ன? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் கண்டு கொள்ளலாம் என்று கருத்து. மேம்பொருள் போக விட்டு என்கிற 38வது பாசுரத்திலே வாழும் சோம்பர் என்றும், அடிமையில் குடிமை இல்லா என்கிற 39வது பாசுரத்திலே குக்கரில் பிறப்பரேலும் தாழ்குலத்தில் பிறந்தவரேலும், திருமருமார்வனின்னை 40வது பாசுரத்திலே ஈட்டிய வினையரேலும் அறிவினை பயனதுய்யார் என்றும், வானொளார் அறியலாக வானவா என்பராகில் 41வது பாசுரத்திலே போனகம் செய்த சேடம் தருவரேல் புனித மன்னே என்றும், பழுதிலா ஒழுகலாற்று 42வது மேலிட்டு பாட்டுகளிலும் எடுக்கிறார். பழுதிலா ஒழுகலாத்து தொழுமினீர் கொடுமின் கொள்மின் என்றும், அமரவோர் அங்கமாறும் 42வது அவர்கள்தாம் புலையர் போலம் என்று நேரிடையாகவும் மறைமுகமாகவும் ஸ்ரீவைஷ்ணவர்களே உயர்ந்தவர்கள் என்று இதிகாச புராணங்களிலாலும் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டடிப்புடியாழ்வார் முதலான நாழ்வார்கள் நால்வரும் அருளை செய்த அனுசந்தான பிரபந்தத்தினாலே இந்த பிரகரணத்திலே, இந்த வாக்கியத்திலே என்ன நாம் அனுபவிக்கிறோம்? எம்பெருமானை காட்டிலும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களோடு நாம் கொள்ளுகின்ற சம்பந்தம் நமக்கு உயர்வை தரும், தீவினைகளை போக்கி உயர்வை தரும் என்பது இந்த வாக்கியங்களின் கருத்து. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தந்தமனோல் வாழ கடல் சூழ்ந்த மனுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டிரும்.